ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் ரீசண்டாக குக்கு வித் கோமாளி சீசன் 6 ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கு. இந்த சீசனோட ஃபேமஸான ஒருத்தர் ராஜு. இவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜு இவருடைய ஃபுல் நேம் ராஜு ஜெயமோகன். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1991 ஜூலை மாதம் 2ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. தன்னோட பள்ளி படிப்பு எல்லாமே திருநெல்வேலியில தான் முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவருக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்த அந்த சினிமா துறையை தான் இவர் தேர்ந்தெடுக்கிறாரு. வீட்லேயும் அதை பற்றி சொல்கிறாரு. ஒரே பையன் அப்படிங்கிறதுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கிறாரு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் அதை படிக்கிறாரு. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அங்கே தான் விஸ்காம் முடிக்கிறாரு. அப்படி விஸ்காம் படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. எப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும், அது ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும், நிறைய விஷயங்கள் ஒரு ஆக்டராக எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கல. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும், பின்னாடி சைட் ஆக்டராக இருந்தால் எந்த மாதிரியெல்லாம் நடிக்கணும்ன்ட்டு எல்லா விஷயமுமே தேடி 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 கற்றுக்கிறாரு. அந்த விஸ்காம் படிச்சுட்டு இருந்த டைம்லேயே 2009 இவர் தாரிகா ரமேஷ் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுடைய திருமணம் 2020 அக்டோபர் மந்த்து தான் நடக்குது. அவ்வளோ நாள் இவங்களை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவரோட சக்ஸஸை பார்த்துட்டு தான் திருமணமே பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே குறியாக இருந்திருக்காங்க. தாரிகாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ராஜுவோட சக்ஸஸ் ரொம்பவே முக்கியம். இந்த உலகத்துக்கு ராஜு யாருன்னு தெரியணும் அப்படின்னு எப்போவுமே அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். நிறைய வாய்ப்புகள் தேடிட்டே இருக்கும்போது இவருக்கு 2009 இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணியிருக்காங்க. 2012 கனா காணும் காலங்கள் சீசன் 2 ஜீவாங்கிற ஒரு ரோல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவர் அதையே மிகப்பெரிய வெற்றியாக தான் நினைக்கிறாரு. ஏன்னா கனா காணும் காலங்கள் சீசன் 1 பயங்கர ஹிட்டாச்சு விஜய் டிவியில். அதுக்கப்புறம் இதில் நல்லா நடிக்கிறத தொடர்ந்து கணக்கானும் காலங்கள் கல்லூரி சாலையிலையுமே இவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் சரவணன் மீனாட்சி சீசன் 2 2013 16 வரைக்கும் அந்த சீரியல் போச்சு. அதுலேயும் நடித்தார். இன் பிட்வீன் 2014 ஆண்டாள் அழகர் அப்படிங்கிற சீரியல் வந்துச்சு. அதுலேயும் நடித்தார். கதிர் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் கத்தி அப்படிங்கிற ரோல் ரொம்ப ஜாலியான கேரக்டர். ஹீரோவோட ஃப்ரெண்டு ரோல். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட தங்கச்சிக்கு ஹஸ்பண்டாகவும் இவர் ப்ளே பண்ணியிருப்பார். ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்திருப்பார். இந்த கேப்பில் இவருக்கு படங்களும் வந்துச்சு. 2015 துணை முதல்வர் அப்படிங்கிற அதில் சின்ன ரோல் நடிச்சிருப்பார். 2016 மனிதன் படத்துலையுமே சின்ன ரோல் தான் கிடச்சிருக்கும். ஆனால் அதையுமே ரொம்ப சூப்பராகவே பண்ணார். இது எல்லாமே சீரியல்லாம் இருக்கும்போது இவர் அப்பப்போ விஜய் டிவியில் நடக்கிற ப்ரோக்ராம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அப்படி இது பண்ணது தான் காமெடி ராஜா கலக்கல் ராணி. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே குவிட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு காரணம் பிக் பாஸ் சீசன் 5. பிக் பாஸ்லேருந்து இவருக்கு ஒரு ஆஃபர் வருது, நீங்கள் கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் இவர் பாரதி கண்ணம்மாவில் வருண் அப்படிங்கிற ஒரு ரோலும் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஓகே பிக் பாஸ்னால் அதில் நம்ம உள்ளே போனோன்னா கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும், மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் நம்மளை பிடிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போனார். உண்மையிலே அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் ராஜு அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. டைட்டில் வின்னராகவே இவர் தான் ஆனார். பிக் பாஸ் சீசன் 5 டைட்டில் வின்னர் ஆனதுக்கப்புறம் இவருக்குள்ள ஒரு தைரியம், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருந்தார். அதே மாதிரி 2021 முருங்கைக்காய் சிப்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு.
அந்த படத்தில் சின்ன ரோல் கிடைச்சாலுமே அவருக்கு அந்த படம் வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதா. அதுக்கு காரணம் வந்து நடிகர் டைரக்டர் பாக்கியராஜ் அவர்கள். அவரை வந்து ரொம்ப பிடிக்குமா. அவர் தான் கிட்டத்தட்ட இவரோட குரு மாதிரியே. அவர் பையனோட படத்தில் எனக்கு ஒரு ரோல் கிடைக்குதுங்கும்போது அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2022 சிவகார்த்திகேயனோட டான் மூவியில் வந்து இவர் ஒரு சின்ன ரோலுக்கு வந்திருப்பார். 2019 கவினோட சேர்ந்து நட்புனா என்னன்னு தெரியுமா, அந்த படத்தில் வந்து நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன ரோல் தான். அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக அவர் வந்து பன் பட்டர் ஜாம், இது வந்து ஜூலை 18 வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. இதில் வந்து லீட் ஆக்டராக வந்து அவர் தான் ப்ளே பண்ணுறாரு. இந்த டைமில் தான் அவருக்கு வந்து CWCயில் வந்து நீங்கள் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சிருக்காரு, நம்மளுக்கு குக்கிங் வரும் ஆனால் அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியலேன்னு. இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு தான் இப்போது CWCயில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. இவருக்கு அவங்க அம்மானா அவ்வளோ பிடிக்குமா. அம்மாக்காக எது வேணால் செய்யலாம், அம்மா ஒய்ஃப் இவங்க 2 பேர்த்தையும் எந்த சூழ்நிலையிலையும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன், அவங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், எவ்வளோதான் வந்து எனக்கு ரிஜெக்ஷன் இருந்தாலும். நண்பன் படத்தில் வந்து நடிக்கிறதா இருந்துச்சு, விஜய் சாரோட நடிக்க போகிறோம் அப்படின்னு அவ்வளோ ஒரு கனவு இருந்தது. ஆனால் திடீர்னு அதிலிருந்து ரிஜெக்ட் ஆனப்போ வந்து ஓகே நம்மளுக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை அவ்வளோ தூரம் தூக்கி விட்டது என்னோட ஒய்ஃப் மட்டும்தான், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இரு அப்படின்னு எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணி என்னை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வந்ததே வந்து என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான் அப்படின்னு அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.